வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். கத்திரிக்காய் கடையல். செம்ம டேஸ்டா இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி. இந்த வெயில் நேரத்துல ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்காம குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம கடையல் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த கத்திரிக்காய் கடையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கடையல் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இல்ல ஒரு கடாய் கூட நம்ம வச்சுக்கலாம். இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 4 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடும். பூண்டு விருப்பம் இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். தக்காளி பாருங்க, இந்த தோல் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை ஸ்கொயரா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு கருக்காம இருக்கும். இந்த கத்திரிக்காய் எடுத்து இதுல போட்டுக்கலாம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டா வேகணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்தாச்சு. நான் நடுவில் 1-2 தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டேன். 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுவும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போக அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்க, புளி தண்ணியும் நல்லா கொதிச்சு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி மேஷர் இருந்தாலும் சரி, இல்லை மத்து அது கூட வச்சு நம்ம நல்லா அப்படி மசிச்சிக்கலாம். சூடாக இருக்கும் போதே மசிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அப்படி பேஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் லேசாக கொஞ்சம் குறப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி மேஷர் வச்சோ இல்லை நம்ம மத்து வச்சோ மேஷ் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்க, நல்லா கடைஞ்சாச்சு. அந்த காலத்தில் மண்பானையில் வதக்கிட்டு நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிருவாங்க. அதனால தான் வந்து இது கடையல் அப்படின்னு சொல்றது. நம்ம இப்போ வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி மேஷ் பண்ணுறோம். கடைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சேவந்ததும் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவை ஆட் பண்ணிக்கலாம். லேசாக பச்சை மிளகாயை வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தோட வாசம் வந்து இந்த கடையல்ல வந்து சூப்பராக இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா திக்கா இருக்கு. நம்ம எதோட தொட்டு சாப்பிட போறோமோ அது தகுந்த மாதிரி நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது வந்து சப்பாத்தி பூரிக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறோம் அப்படின்னா இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். இதே மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதே பொங்கல், இட்லி, தோசை அதுக்கெல்லாம் நம்ம தொட்டுக்கிறோம் அப்படின்னா இதில் தண்ணி ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக தான் இந்த கடையல் பண்ணியிருக்கேன். அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது உப்பு, காரம் குறைவா இருந்தால் நம்ம இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, லேசாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான கத்திரிக்காய் கடையல் சர்விங்க்கு ரெடி. தோசைக்கு இந்த கடையல் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா டிஃபனுக்குமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் தோசைக்கு பண்ணியிருக்கேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
அருமையா இருக்குங்க. இந்த தோசைக்கும், இந்த கத்திரிக்காய் கடையலுக்கும் சூப்பர் காம்பினேஷன். அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு, லேசா புளிப்பு, இனிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா? அட்டகாசமா இருக்கு. தோசையோட மட்டும் இல்ல, எல்லா டிஃபனுக்கும் இது பர்ஃபெக்ட்டான ஒரு காம்பினேஷன். ஜஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம மாத்திக்கணும். அவ்வளோதான். ஈஸியான அந்த கத்திரிக்காய் கடையல் ரெசிபிய எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.